ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் போன வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வேக வச்ச உருளைக்கிழங்குல பொடியாக கட் பண்ண வெங்காயம், மிளகாய் பொடி, சென்னா மசாலா, கஸ்தூரி மேத்தி, உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு 6 உருண்டையாக எடுத்து வச்சுப்போம். அடுத்தது மாவு பிசையலாம். டிஷ்வாஷர்லேருந்து பேசின் எடுத்து அதில் கோதுமை மாவு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். அதாவது 2 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிப்போம். ஆலு பராத்தாக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சிக்கணும். ஸ்டஃபிங்கும் நல்லா திக்காக இருக்கணும். மாவு நம்மளுக்கு இதை மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா இதை பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு வச்ச மாவை 6 உருண்டையாக பிரிச்சுக்கணும். நம்ம வச்சுருக்க மசாலா உருண்டைக்கு ஏற்ற மாதிரி மாவை நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணுறேன். லேசாக மாவு தொட்டு நம்ம தட்டிப்போம். எடுத்த உடனே ரோலிங் பின்னை வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தட்டிப்போம். லேசாக உருளைக்கிழங்கு மசால் வெளில தெரிகிற வரைக்கும் நம்ம தட்டிக்கலாம். பேனில் நெய் சேர்த்தோ இல்லை வெண்ணெய் சேர்த்தோ போட்டு எடுத்துட வேண்டியதான். இது சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கனால சாஃப்டாக இருக்கும். ஆலு பராத்தா ரொம்பவே ஈஸி. ஒன்று நம்ம முன்னாடி பண்ணணும் என்னென்னா, பொட்டேட்டோவை மட்டும் வேக வச்சு எடுத்து ஆற வச்சிடணும். தண்ணியெல்லாம் வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசிக்கணும். அப்போ தான் அந்த குழப்பு பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். எப்போதுமே நம்ம சமைக்கும் போது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு நம்ம சமைச்சோம்னா நம்மளுக்கு யோசிக்கிற வேலை கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு மெனு சொல்லிவிடுவாங்க, அந்த மெனுவை நம்ம சமைச்சிடலாம். ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கும். கட்டை வாங்கிட்டு கிளம்பு. கூட போ, எடுத்துன்னு போ. உள்ள பாடுறா, ஸ்டஃபிங் இருக்குடா. சமோசா மாதிரி இது உள்ள இருக்கும். ஆலு பராத்தாக்கு தொட்டுக்க அனியன் ரைத்தா, பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் தயிர், உப்பு. செம்ம சாஃப்ட் சப்பாத்தி ஸ்டஃப்டு. சூப்பர். லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுகர் கேண்டி செய்யலான்னு முடிவு பண்ணேன். இந்த சுகர் கேண்டி ஹார்டாக இருக்கும். பிங்க் கலரில் பிளான் பண்ணி பிங்க் கலரில் செய்யலாமே நினச்சேன். கொஞ்சமாக சுகர் எடுத்து அதில் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் பூசிக்கிறேன். அந்த சுகர் சிரப் ஒட்டாமல் வருங்கிறதுக்காக. இப்போ நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக இதில் பிங்க் கலர் 2 ட்ராப் சேர்க்குறேன். கம்பி பதம், ஒரு கம்பி பதம் இருந்தது. சரி அப்படின்னு எடுத்து கொட்டிட்டேன். பர்ஃபெக்டாக போகிற மாதிரி இருந்தது. நல்லா அந்த ஒட்டாமல் பாகு நல்லா வந்தது. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் கையால் இதை மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இழுத்து திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தேன். கேண்டி வரும்னு பார்த்தா கடைசியாக சர்க்கரை தான் வந்தது. திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த சுகர் சிரப் திக்காய் திரும்பி சர்க்கரை ஆகிட்டு
கேண்டி வரல, அதுக்கு பதிலாக சுகர் வந்து கல்லாக வந்துட்டு. டேஸ்ட் ஆனால் வாசனையும் சூப்பராக நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. பட் இறுகி போயிட்டு பொலன்னு சுகராக கொட்டிட்டு. அடுத்தது 2வது ட்ரையல் பண்ணேன். இப்போ வந்து இந்த சிரப்பு சுகர் சிரப்பில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு கம்பிக்கு எடுக்கலான்னு பிளான் போட்டேன். நல்லா கொதித்து ஒரு கம்பியும் வந்தது, நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்தது, பர்ஃபெக்டாக வந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இது என்ன ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதிகமாகிட்டு பிறகு அதனால் இது வந்து ஃபுல்லாக ஜவ் மிட்டாய், இந்த கையிலலாம் டிசைன் போடுவாங்கள்ல ஜவ் மிட்டாய், அந்த கன்சிஸ்டன்சிலே தான் இருந்தது. ஹார்டே ஆகலை, ஃபுல்லாக வந்து பிசு 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 பிசுன்னு இருந்தது. சுகர் கொஞ்சம் லெமன் அதிகமாக சேர்த்துட்டனால அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹாட் கேண்டிக்கு அப்படின்னு இந்த இதை வந்து இதோட ஸ்கிப் பண்ணிட்டேன். அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஜவ் மிட்டாய்னா இந்த கம்பில் வச்சுருப்பாங்கள்ல, அதை கூட இழுத்து நம்மளுக்கு பின்னி செயின் போடுவாங்க கையில், வாட்ச்சு, அப்புறம் ஃப்ளவர்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.